நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நியமனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு. நீதிமன்ற உத்தரவை மீறி தமிழ்நாடு அரசு பொறுப்பு டிஜிபியை நியமித்துள்ளதாக மனு. கேரளாவில் அமீபிக் மூளைக்காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. ஒரே நாளில் 3 மாத குழந்தை உட்பட 2 உயிரிழந்ததால் மக்கள் அச்சம். தமிழ்நாட்டில் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள நீச்சல் குளங்களை ஆய்வு செய்ய உத்தரவு. கேரளாவில் அமீபா தொற்று பரவும் நிலையில் மாநில சுகாதாரத்துறை நடவடிக்கை. நடப்பாண்டில் 6வது முறையாக நிரம்பும் நிலையில் உள்ள மேட்டூர் அணை. அணையின் நீர்மட்டம் 119.48 அடியாகவும் நீரிருப்பு 92.64 TMC-ஆகவும் உள்ளது. முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான நிதி முறைகேடு புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை திருப்பி அனுப்பியது மதுரை மாவட்ட நீதிமன்றம். முதற்கட்ட குற்றப்பத்திரிகையில் குறைகளை நிவர்த்தி செய்து மீண்டும் தாக்கல் செய்ய உத்தரவு. ஹிஜாவுன் நிதி நிறுவன மோசடி வழக்கில் 9 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. எந்தவிதமான உத்தரவாதத்தையும் அளிக்காததால் தற்போதைக்கு ஜாமீன் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் கருத்து. திருச்சி அருகே துறையூரில் இபிஎஸ் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸை வழிமறித்து தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கு. 4 பேருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தொடர்ந்திருக்கிறார். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. சட்டப்பேரவைத் தேர்தலில் அமமுக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை டிசம்பரில் அறிவிப்போம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வேறு, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் எனவும் விளக்கம். அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்துள்ள 16 குற்றச்சாட்டுகளை பரிசீலிக்கப்பட்டுள்ளது. வருகிற 3ஆம் தேதிக்குள் ராமதாஸ் தனது முடிவை அறிவிப்பார் என பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி. கிராஸ் ரோட் தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக இயக்குநர் வெற்றிமாறன் அறிவிப்பு. இயக்குநராக இருப்பது சுதந்திரம் என்றும் தயாரிப்பாளராக இருப்பது சிரமம் என்றும் வேதனை. இனி படங்களை தயாரிக்க மாட்டேன் என இயக்குநர் வெற்றிமாறன் கூறிய விவகாரம். ஒரு கலைஞருக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுத்திருக்க கூடாது என சீமான் கருத்து. நாடு முழுவதும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜெர்மனி பயணத்தில் 3201 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்ப்பு. 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மறுதினம் தமிழகம் வருகை.
திருச்சியில் ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி ஒத்திகை. மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக பதியப்பட்ட வழக்கு. வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க தடை கோரிய மேல்முறையீட்டு மனுவிற்கு பதிலளிக்க சென்னை மாநகராட்சிக்கு நோட்டீஸ். தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்ப உத்தரவிடவும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்த சாப்பாட்டில் இறந்த கரப்பான் பூச்சி கிடந்த விவகாரம். பாதிக்கப்பட்டவருக்கு 12,000 ரூபாய் இழப்பீடு வழங்க பிரபல உணவகத்திற்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. அந்தமானிற்கு சென்ற ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் மோசமான வானிலையால் சென்னைக்கே திரும்பியது. வானிலை சரியானதும் பயணிகள் விமானம் புறப்பட்டுச் செல்லும் என்று தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் தனியாக வசித்த மூதாட்டி கழுத்தறுத்து படுகொலை. மூதாட்டி கொலை தொடர்பாக தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை. நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பிய வீராணம் ஏரி. கடல் போல காட்சியளிக்கும் வீராணம் ஏரியின் மதகு மற்றும் கரைகளில் அதிகாரிகள் ஆய்வு. போச்சம்பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வளாகத்தை சுத்தம் செய்த மாணவிகள். பள்ளிக்கல்வித்துறை உத்தரவை கண்டுகொள்ளாமல் மாணவர்களை தூய்மை பணியில் ஈடுபடுத்துவதாக பெற்றோர் புகார். ஆசிரியர்கள் பணியில் தொடர டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளவர்கள் மட்டும் பணியில் தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழக காவல்துறையினர் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் சந்திப்பு. நேற்று விநாயகர் சிலை கரைப்பு பாதுகாப்பு பணியில் இருந்த நிலையில் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் சலால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. செனாப் நதியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பாகிஸ்தானுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. இருநாட்டு வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் ஆலோசனை. உக்ரைனுடனான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர புட்டினிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். நட்புறவே அமைதிக்கு வழிவகுக்கும் என்றும் பேச்சு. இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரே காரில் பயணம். புட்டினுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானது என பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 800ஆக உயர்ந்தது. 2500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.